ஐயோ கண் இமைக்க நேரத்தில் இந்த மாடு பாயும் பாயான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 3 மாடு கொண்டு போனேன். 2 மாடு கொம்பனா, அது பழைய மாடுன்னு வந்துருச்சு. ஒரு கிட மாடு ஒன்று கொண்டு போனேன். அதை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு கட்டிட்டாங்க. 2 பேர் கட்டி போனாங்க இதுக்கு கல்யாணத்துல. புது மாடுதான், அது அதையும் குறை சொல்ல முடியாது. ஆனா மாடு இந்த குடிகார பையங்களை மட்டும் அவ்வளவு இமைக்கு நேரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாடு பாயும் பாயாதுங்கிறது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சு கட்ட வேண்டிய கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா போதும், மயில் நுப்புல கட்டிடுவாங்க. கெட்டிக்கார பசங்க. அதுல இருக்கிறதுனால தான் திறமை வரும். நாம போய் பிடிக்க முடியுமா? இல்லாட்டி நம்ம போய் யாராவது போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுலயே மாடு அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கணும். அந்த என்ன செப்பு வைக்க, அந்த குணம் என்ன இருக்குது, அந்த பார்வை எப்படி இருக்குன்னு அந்த நுணுக்கத்தோட பாக்குறதுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது. சும்மா எல்லாரும் மாடு என்ன மாடு பிடிக்கணும் ஈஸியா, ஒரு கொடுத்துச்சுன்னா குடல்லாம் வெளியே போயிடும். ஆனா மாடு பிடிக்கிறது ஒரு தனி கலை தான். அதை வந்து யாருமே வந்து குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஏதோ கொஞ்சம் பேர் வேணா பிரைஸ்க்கு ஆசைப்படுவாங்க. மற்றவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து மாட்டை பிடிக்கணும், இந்த மாட்டை நான் கட்டினேங்கிற பேர் வரணும் அப்படித்தான் நினைக்கிறாங்களே தவிர, பிரைஸ்ங்கிறது ஒரு ஞாபகார்த்த பொருளாத்தையும் பாக்கணும். பிரைஸ் நான் இவ்வளவு வாங்கணும் அவ்வளவு அப்படிங்கிறது இல்ல. அது இன்னும் சொல்ல போனா இந்த காரு பைக் இந்த ஓவர் பிரைஸ் போடுறாங்கல்ல, அது வந்து கெடுக்குது கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு என்னுடைய அபிப்பிராயம், மற்றவங்க நான் குறை சொல்ல வரல. அவங்க வந்து பிரைஸுக்காக வர மாதிரி எனக்கு தெரியல அப்போதைக்கு பார்க்கும்போது. நான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது தப்பு. அது பிரைஸுக்காக அவ்வளவு அருமையா மாடு பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு அழியாம போகணும், மாடுபிடி வீரர்கள் அந்த பண்பாடை மறக்காம போகணும்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர, மற்றபடி இது ஒரு மோகமா போய்